வீட்டில் கூட ஹஸ்பண்டு கட்சியில் இருந்தால் கூட இல்லைங்க நான் விஜய்க்காக இந்த ஒரு ஓட்டு போடுறேன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க நிறையா போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். எப்படி அவர் தனியாக நின்னா ஓட்டு தான் கண்டு வாங்க முடியும், ஆட்சியெலாம் பிடிக்க முடியாது. விஜய்க்கு வந்து காசு வாங்காத ஓட்டு வந்து சீமானுக்கு அப்புறம் அவருக்கு விழ வாய்ப்பு இருக்குது. அதில் கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க, அதான் விஜய் ஸ்டேஜ்லேயும் சொன்னார். அதனால் இதெல்லாம் எதிர்த்தா தான் அரசியல் பண்ண முடியும். இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ஒரு 10% ஓட்டு வந்து விஜய்க்கு சாலிடாக விழுன்னு நினைக்கிறேன். சீமான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எதிர்பார்த்துருப்பார் போல் அவர் கூட போகணும் பயணிக்கணுன்ட்டு. அவங்க இப்போ இருக்கிற கண்டிஷனில் அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அந்த கோபமாக தான் நேற்று அவர் பேசுனதை நான் பார்க்குறேன். நல்லா இருக்கு தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சோசியல் மீடியாவில் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிருக்கீங்க. அப்படியா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். யூஸ்லெஸ் மைக்கு மானிட்டைசேஷன் ஆகி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க சப்போர்ட்லாம் தேவை. கண்டிப்பா தம்பி, சொல்லுங்க. இப்போ விஜய் மாநாடு பற்றி நல்லா ஒரு ஆர்டிகல் எல்லாம் போட்டுருந்தீங்க. ஆமாம், அதை பற்றி சொல்லலாமா? எனக்கு கிட்டத்தட்ட தளபதி விஜய் கட்சியிலே சேர்த்திட்டாங்களே. நான் அது நடக்கிற நியூஸ் தான் போட்டேன். நீங்கள் நார்மலாக போட்டீங்க. ஆமாம், அங்கே என்ன நடக்குது ஈவெண்ட்டை கவர் பண்ணுறது தானே. சும்மா அவங்க இப்போ ஃபேஸ்புக்னா என்ன, இன்றைக்கி என்ன நடக்குது, கிரிக்கெட்னா கிரிக்கெட் பற்றி பேசுவோம், அப்படி போட்டோம். அது ஒரு சிலர் வருத்தப்பட்டாங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் விஜய்க்கு ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஏங்க எல்லாத்துக்கும் தாங்க நான் போடுறேன், எல்லா கட்சி மாநாடு எந்த பிரச்சனை விஷயம் நல்லது கெட்டதெல்லாம் அன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதை போடுறோம், அதில் என்ன தப்புன்னு சொல்லி விளக்கம் கொடுக்க வேண்டியதாக போச்சு. அது ஒன்றும் இல்லை, பாஸ்ட் தானே. சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு டைலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த அரசியலாத நண்பர்களை எழுந்துறாதீங்க அப்படின்னு. ஆமாம், அது எப்பயுமே சொல்கிறது தான். இல்லை, இப்போ இங்கே நம்ம தேட்டர்லேயே நாங்கள் உட்காரோம் இல்லையா, இப்போ நீங்கள் பாருங்க சுற்றி சேர்லாம் இருக்கு, இது எல்லாம் ஒவ்வொரு சேர்லேயும் ஒவ்வொரு கட்சிக்காரன் உட்காந்துருப்பாங்க. ஈவினிங்கில் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். இங்கே எல்லா கட்சியிலும் உட்காருவோம், பேசுவோம், அரசியல் பேச மாட்டோம். வெளியே எங்கேயாவது கருத்து மோதல் வந்தால் கூட ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறது நானாக தான் இருப்பேன். வேணாம், அவங்க அடுத்து என்ன மோதல் வரப்போகுதுன்னு தெரியும். இப்போலாம் ஹோட்டல்லையோ டீ கடையிலையோ போடுறாங்களா அரசியல் பேசாதீர்கள், அந்த மாதிரி இனிமேல் தேட்டர்லேயும் போடணும் போல இருக்குது. விஜய் இப்படி பேசுவார்னு நினச்சிங்களா? கண்ணு நல்லா பேசினார். ஒரு ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக, திக்காமல் திணறாமல் நல்லா பேசினார். ரொம்ப பெரிய ஸ்பீச் தான். கருத்துக்களை பற்றி நம்மளுக்கு அது உடன்படுறோமா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் நடத்த மாநாட்டில் தெளிவாக பேசுனது உண்மையிலே ஒரு சாமர்த்தியம் தான். அது ஒரு சினிமாவும் கை கொடுத்துருக்கும் இல்லையா, நிறையா படத்தில் பேசி பழக்கம் இருக்கும். அது வந்து ஆனால் இதுதான் 45 மினிட்ஸ் பேசியிருப்பார், பெரிய விஷயம் அது உண்மையிலே. நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேனே, கூட்டம் இதெல்லாம் கம்மி இதெல்லாம் கம்மின்ட்டு. அதாவது வர முடியாமல் வெளியே நின்றவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஸ்டார் அவர் தான், ஹையஸ்ட் பெய்டு இன் சவுத் இந்தியா. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கூட்டம் எதிர்பார்த்தது தான், இதோட அதிகமாக தான் இருக்கும். அந்த டைம் அண்ணாமலையத்தில் ஆண்டியில் வச்சிருந்து கிராஜுவேஷன் டே வச்சுருந்தாங்க, அதில் 1 லட்சம் மாணவர் போயிட்டாங்க. அப்படியா? அது வேறையா? நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். வேற எந்த அரசியலுக்கு வந்து பாதிப்பு ஆகுன்னு நினைக்கிறீங்க இவர் வருகையால்? கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் போவாங்க தம்பி. அது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் அப்படி போடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சில இப்போ சாதிய மையமாக வச்சு வர கட்சிகளாகட்டும், கொள்கை மையமாக வர கட்சிகளாகட்டும், இவங்க எல்லாமே வந்து கண்டினியூவாக ஓட்டு போடுவாங்களா என்னங்கிறது இதுக்கப்புறம் தான் விஜய்க்கு தெரியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு ஒரு தடவை போடுவாங்க. வேறு கட்சியிலே இருக்கவங்க கூட வீட்டில் கூட ஹஸ்பண்டு கட்சியில் இருந்தால் கூட இல்லைங்க நான் விஜய்க்காக இந்த ஒரு ஓட்டு போடுறேன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க நிறையா போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த பாதிப்பு கண்டிப்பாக அந்த ஒரு எலெக்ஷனில் மிகப்பெரிய ஓட்டு வாங்குவார்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து தனியாக இருந்தால் பரவாயில்லையா இல்லை கூட்டு சேலம் 2026 தனியாக இருந்தால் பரவாயில்லையா இல்லை? அவர் எடுத்த உடனே முதலமைச்சர் என் கூட வாங்க நான் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரேன்தான்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் நான் இருக்கிறேன், என் கூட வரவங்க வரலான்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் எப்படி அவர் தனியாக நின்னா ஓட்டு தான் கண்டு வாங்க முடியும், ஆட்சியெலாம் பிடிக்க முடியாது. அது என்னுடைய சொந்த கருத்து. பவன் கல்யாணே இல்லை, அது பின்னாடி தானே. பவன் கல்யாணே கீழே விழுந்து தானே எந்திரிச்சாரு. அவர் சிரஞ்சீவி வந்தார், அவர் அவுட் ஆகிட்டார். பவன் கல்யாணுக்குமே எம்பி எலெக்ஷன்லாம் ரொம்ப அடி வாங்கி அப்புறமா தான் ஒரு புரட்சி வந்தது. மக்கள் மனசில் மாற்றம் வரும்போது கரெக்டாக பயன்படுத்தி பவன் கல்யாண் உள்ளே வந்துட்டார். இப்போ அந்த மாற்றம் வருமா, அதுக்குண்டான சூழ்நிலை அமைஞ்சதுன்னா இவர் எந்த லெவலில் வேணாலும் போகலாம் கண்டிப்பாா. இப்போ வந்து புது ஓட்டு காசு வாங்காம ஓட்டு போறீங்க, இவருக்கு போடுவாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் காசு வாங்கி தான் ஓட்டு போடுறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு ஓட்டு விஜய்க்கு போடுற அந்த முதல் ஓட்டு, நான் எப்பயுமே சொல்றது ஃப்ரெஷ் ஓட்டு. காசு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் கொடுக்காம இங்கே அரசியல் இல்லை. அப்படி கொடுக்காம போட்டால் கூட விஜய்க்கு வந்து காசு வாங்காத ஓட்டு வந்து சீமானுக்கு அப்புறம் அவருக்கு விழ வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நைட் அவர் அவ்வளோதான், அவரும் இனிமேல் அரசியல் பண்ணி ஆகணும்ல. அது அப்படியே அமைதியாக விட்டுட்டா அப்படியே இவங்க கூட இருக்கவங்களே அப்படியே நாங்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால் எதிர்த்து பேசி தான் ஆகணும். நீங்கள் இதெல்லாம் மறைச்சி ஒளிய வச்சு நம்ம டைரெக்டாக நான் வந்து ஸ்பீச் இவ்வளோ தான் கொடுப்பேன், இதுதான் பேசணும் இல்லை கண்ணா அப்படின்னான்னு திட்டுவாங்க. அதான் விஜய் ஸ்டேஜ்லேயும் சொன்னார்.
அதனால் இதெல்லாம் எதிர்த்தா தான் அரசியல் பண்ண முடியும். நீங்கள் யாரையுமே எதிர்க்காமல் இங்கே அரசியல் பண்ண முடியாது. சீமான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எதிர்பார்த்துருப்பார் போல் அவர் கூட போகணும் பயணிக்கணுன்ட்டு. அவங்க இப்போ இருக்கிற கண்டிஷனில் அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அந்த ஒரு கோபமாக தான் நேற்று அவர் பேசுனதை நான் பார்க்குறேன். மற்ற எந்த கட்சினா வந்து டிஎம்கே வந்து யார் எதிர்த்தாலும் விட மாட்டாங்க. ஆமாம், அது வந்து டைரக்டா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல விஜய்க்கு ஒவ்வொரு அடி விழுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காரு தம்பி. ஏற்கனவே விஜய் வந்து இப்போ நீங்கள் பர்டிகுலராக திமுகன்ட்டு இல்லை, எல்லா கட்சியுமே வந்து அடுத்து ஒருத்தர் வளர்ந்து வராருன்னா வா தம்பி சீட்டு நான் காலி பண்ணிக்கிறேன் நீ உட்காருலாம் சொல்ல மாட்டாங்க அரசியலில். காவலன் படம், அதுக்கப்புறம் தலைவா படம், அதுக்கு சர்க்கார் படம், ஈவன் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போதும் விஜய்க்கு சங்கடங்கள் வந்தது. அதனால் யாரும் வந்து விட்டுலாம் தரமாட்டாங்க அவங்க இடத்தையோ அவங்களுடைய மதிப்பையோ. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு விஷயம் நான் ஷூராக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இவங்களுடைய எதிர்ப்பு வந்து விஜய்க்கு சாதகமாக போயிருமோங்கிற ஒரு சின்ன ஒரு இதுவும் இருக்குது. அதுவும் ஒரு பாலிடிக்ஸில் இருக்குது. வந்த உடனே ஒரு துவைச்சி அவர் ரொம்ப ராவடி பண்ணாங்கன்னா கொஞ்சம் அனுதாப ஓட்டுகள் போயிடும். பாசிட்டிவ் வரும். அதையும் இவங்க கன்சிடர் பண்ணி தான் அரசியல் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுக்காமலாம் விட மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள் எங்கே போய் கண்டுக்காம விடுறது, கண்டுக்காம விட்டால் அவர் வந்துடுவார் அப்புறம். அதனால் கண்டுக்காமலாம் விட மாட்டாங்க. கொஞ்சம் ரொம்ப ஒரு இப்போ கேப்டன் விஜயகாந்துக்கு அந்த மண்டபம் இடித்தது அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி எடுத்தோடனே செஞ்சாங்கன்னா விஜய் பெரிய லெவலில் வளர்ந்துருவார். இப்போ சீமான் வந்து நீங்கள் அவர் எதுக்கு ஒரு கூட்டம் அந்த பக்கம் போயிட்டே தான் இருக்குது. அவர் என்ன தான் நீங்கள் ட்ரோல் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சீமானுக்குன்னு பேச்சுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் வந்து மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் வந்து எதிர்த்து அரசியல் பண்ணுறவங்க அனுதாபம் விஜய்க்கு வராத மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். விஜய் சார் இந்த டைம்ல வந்தது கரெக்டான டைம் ஆனா, ஏன்னா ஒரு பீக்ல இருக்காரு. அவங்க கட்சிக்கு அது சந்தோஷம் தான், கரெக்டு தான். ஆமாம், நம்ம எங்களுக்கு தேட்டருக்காரங்களுக்கு இழப்பு தான். ஒரு படம் தான் இருக்குது விஜய் இது. அதனால் வசூல் சக்கரவர்த்தி விஜய் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அஜித் விஜய் 2 பேரையுமே சொல்லலாம். அதில் விஜய்ங்கும்போது கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் சேர்ந்து வரும். அஜித் சார் படத்துக்கு வந்து படம் ஹிட்டானால் எல்லா ஸ்டாரையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வசூல் வரும். அது வந்து இது வந்து ஒரு புரியாத புதிர். இப்போ விஸ்வாசம் படத்துக்கு வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ரஜினி விஜய் சார் எல்லா தூக்கி சாருமே ஒரு வசூலாச்சு. நாங்கள் விஸ்வாசம் போட்டோம். கொஞ்சம் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்துட்டோம். பேட்டை வந்து போடல, விஸ்வாசம் போட்டோம், அது கிளிக் ஆகிடுச்சு. இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு அஜித் சாருக்கு நினச்சோம்னா டக்குன்னு ஒரு படம் சுமாராக போயிடும். அது நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் துணிவு வந்து பாருங்கள், துணிவு வாரிசு வந்தப்போ துணிவு 4 நாள் செம்மையாக போச்சு, பெட்டராக போச்சு. அப்புறம் அப்படியே செகண்ட் வீக்கில் அப்படியே அஜித் ரைஸ் ஆகிறார், விஜய் ரைஸ் ஆகிறார் அப்படில வாரிசில். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ விஜய் இல்லாதது எனக்கு இல்லை, அஜித் ரசிகர்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் தம்பி அது முன்னேற்றம் தெரியும். நீங்கள் எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது முன்னேற்றமாகவே தெரியாது. படிக்கட்டு இருந்தால் தானே மேலே நின்னுன்னு சொல்ல முடியும். நம்ம கீழே எல்லா இடமும் படிக்கட்டு எல்லா இடமா இருந்தால் எல்லாருமே சமமாக தான் தெரிவாங்க. விஜய் சார் வந்து 2026ல் எப்படின்னா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் முன்னே சொல்லிட்டேன். அதுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் அவ்வளோ நான் அரசியல் நுணுக்கம் தெரிந்த ஆள் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், 10% ஓட்டு விஜய்க்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தனியாக நின்னா. அதுக்கப்புறம் கூட்டணி நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ஒரு 10% ஓட்டு வந்து விஜய்க்கு சாலிடாக விழுன்னு நினைக்கிறேன். அடுத்த எலெக்ஷனில் இதே பர்சன்டேஜ் விழுமானா அது சந்தேகம் தான். அதுக்கப்புறம் செயல்பாடுகள் நிறைய அதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்குது. இந்த ஃப்ரெஷ்ஷாக இப்போ இருக்கிற இந்த மோகம் இந்த ஸ்பீடெல்லாம் பார்க்கும்போது ஒரு 10% இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா தளபதி? அரசியல் ரீதியாக கேட்குறீங்களா, சினிமா ரீதியாக கேட்குறீங்களா? இது இப்போ ரொம்ப பர்சனலான கொஸ்டின் ஆச்சு. இது நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். இல்லை யாரும் எல்லாரும் வழக்கமாக சொல்கிற டைலாக் தான். நான் அது கிளீஷேவாக சொல்ல விரும்பலை. எல்லாரும் அரசியலுக்கு வரலாம் அப்படி இப்படின்ட்டுலாம் இல்லை. விஜய் அப்படிங்கும்போது நம்ம வந்து இன்னும் பெருசாக குறைகள் கண்டுபிடிக்க முடியல அந்த மனுஷங்கிட்ட. அரசியல் போக்குங்கிறது சினிமா தாண்டி இனிமேல் தான் தெரிய வரும். அதை வச்சு தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ணுவோம். குட்டீஸ் இருக்குது, அவங்களுக்கு ஓட்டு இல்லை. லேடிஸ்லாம் கொஞ்சம் எங்கள் ஃபேமிலியில் நான் எங்கள் ஃபேமிலி சுற்றி நம்ம போகிற ஃபங்க்ஷன்லாம் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸாக இருக்கவங்க லேடிஸ்லாம் கொஞ்சம் ஓட்டு போடுறேன்னு தான் தம்பி சொல்கிறாங்க. அதில் மாற்றம் இல்லை. இப்போ 65%லேருந்து 70% தான் வந்து ஓட்டு போடுறாங்க. ஆமாம், அது காசு கொடுத்தா தான். 25% வந்து யார் போட்டுக்கிட்டு காசு வாங்காமல் இருப்பாங்க, இல்லைன்னா ஐடியில் இருந்து வேலையில் இருப்பாங்க, போடாமல் விட்டுருவாங்க. அவங்க போடுறது வாய்ப்பு இருக்காங்க விஜய்க்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நியூ ஓட்ஸ் எல்லாமே நிறைய கவர் பண்ணுவாங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லா தரப்பான ஓட்டும் வாங்குவார் விஜய். வந்து நீங்கள் வந்து ஒரு லெவலில் இருக்கவங்க, இவங்க நல்ல ஹைஃபையாக இருக்கவங்க அல்லது கொஞ்சம் வில்லேஜ்ட்டு இருக்கவங்க அப்படி இப்படின்லாம் கணக்கெலாம் போடாதீங்க. இல்லை கலந்து எல்லா இடத்துலையும் ஓட்டு வாங்க. நான் சினிமாவில் பார்த்ததுனால சொல்கிறேன். அந்த ஓட்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டு அப்படி தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ தம்பி.